வெல்கம் டு ஈஸி டேஸி குக்கிங். இன்றைக்கி டேஸ்டியான தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 டம்ளர் அரிசிக்கு 8 தக்காளி எடுத்திருக்கேன், அரைச்சிக்கலாம். அது 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், கொத்தமல்லி தழை, பூண்டு வந்து சின்ன பல்லாக இருக்கிறதுனால ஒரு 10 பல் எடுத்திருக்கேன். அடுத்தது தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 கிராம்பு, 2 ஏலக்காய். இப்போ குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம். மசாலா ஐட்டம்ஸ் போட்டு தாளிச்சிட்டு அடுத்தது பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். பச்சை மிளகா லைட்டாக ஒயிட் ஆனோடனே பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு போட்டு வதக்கிட்டு வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினோன்னே உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன், பின்னாடி வேணுன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்க மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன், பின்னாடி எக்ஸ்ட்ரா காரம் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். தக்காளி அரைச்சது 3 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். 1 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றினா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் சின்ன பிள்ளைங்களாம் இருந்தாங்கன்னா தக்காளி தானே எடுத்து வைப்பாங்க, அரைச்சி ஊற்றினா அப்படியே சாப்பிட்டுருவாங்க, நல்லாவும் இருக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கொதி வந்தோன்னே அரிசி போட ஆரம்பிக்கலாம். நான் 2 டம்ளர் அரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இன்னும் அது வந்து நல்லா உதிரியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உப்புலாம் கரெக்டாக இருக்கா பார்த்துட்டு கொத்தமல்லி தழை போட்டு நம்ம குக்கரை மூடிட்டு ஒரு விசில் வைக்கலாம். சப்போஸ் ஒரு விசில் வந்து வர லேட் ஆச்சுன்னா 5 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிவிடுங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிடும். டேஸ்டியான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.